வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜி ஜீவன். இன்னைக்கு நம்ம விஐடி அச்சுவஸ் நிகழ்ச்சியில தாங்க இணைஞ்சு இருக்கிறோம். விழுப்புரத்துல நடந்த மாநில அளவிலான ஊஷு போட்டியில தங்கப்பதக்கம், வெள்ளி பதக்கம்னு தட்டிட்டு வந்த தன்ராஜ் பத்தி தாங்க நம்ம பேச போறோம். வணக்கம் தன்ராஜ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம், நான் தன்ராஜ். நான் 22 பிபி பேட்ச் விஐடியில் படிக்கிறேன். விஐடியில் 3rd இயர் போக போகிறேன். நீங்கள் ஏதோ ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணீங்களாமே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ஊஷுன்ற ஒரு கேம், அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதில் தான் நான் இப்போ ரீசெண்டாக விழுப்புரமில் கோல்டு ஒரு மெடல், சில்வர் ஒரு மெடல் அதில் வின் பண்ணேன். ஊஷுனா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியாது. சரி, அப்போது ஊஷுவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. ஊஷுனா அது கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஆர்ட்ஸ். சைனாவில் இருந்து தான் ஒரிஜினேட் ஆனது. இந்தியாவில் இருந்து போய் அங்கேருந்து மாடிஃபை ஆகி அங்கேருந்து தான் திருப்பி வந்தது. இங்கே நம்ம நாட்டில் இருந்து தான் போயிருந்தது. ஊஷுனா வார் ஆர்ட், ஸ்போர்ட்ஸ் சார்ந்த கலைகள், அதை கற்றுக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ். இப்போ நம்ம இந்தியாவில் உருவாக்கி சைனாவில் போய் மாடிஃபை ஆகி மறுபடியும் இந்தியாவுக்கு வந்திருக்கு. எப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது உருவாச்சு? இது 1989 வந்துச்சு இந்தியாவில். அப்பயே ஊஷு அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அந்த போர்டு ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு ஊஷு அசோசியேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் போர்டு 1990 ஃபார்ம் ஆச்சு. ஸோ 1990 2005 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் கோரியோகிராஃபர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் இங்கே வந்துச்சு. இங்கே இருந்து நேஷ்னல் கேம்ஸு, ஸ்டேட் கேம்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கேம்ஸ், இந்த மாதிரி ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ஊஷுல இவ்வளோ இருக்கு. ஊஷு அது ஒரு தனி கேமா, இல்லை அது எதனா ஒரு சார்ந்து இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ், கராத்தே அந்த மாதிரி சொல்றாங்களே, அதுக்கு கீழே வருமா? இல்லை ஊஷு தனியா ஒரு இது? ஊஷு தனி ஸ்போர்ட்ஸ், அது தனி ஜேர்னல், அதுக்கும் இருக்கும் சமணம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், அதே மாதிரி இருக்கும். பட் இது தனி. சரி, ஊஷுவை பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. ஊஷுவில் உங்களுக்கு எதனால் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்போ நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கராத்தேலாம் நான் பார்க்கும்போது எங்கள் ஸ்கூலில் நான் நடத்திட்டு இருப்பாங்க சனி ஞாயிறில் கராத்தே. எனக்கும் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். அட சனிக்கிழமை போனோம்ப்பா, ஞாயிற்றுக்கிழமை போனோம்ப்பா அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தினாலே அது கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே எனக்கு வராமல் போயிடுச்சு. அப்போது ஊஷு உங்களுக்குள்ள யார் புகுத்துனது, இது கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் முதல்ல சொன்னது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து அதிகமாக ஃபீவர் வரும். ஸோ அப்பா போலீஸ் ப்ரொட்டஸ்டானா நெய்பர் ஒருத்தவங்க இந்த மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குது, என் பையனும் போகிறான், நீங்களும் உங்கள் பையனை சேர்த்து விடுங்கன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. மாஸ்டரும் போலீஸ் தான், ரவி மாஸ்டர், அவரும் போலீஸ் தான். ஸோ சும்மா ப்ராக்டிஸ் கொஸ்டன்னா போனேன். சும்மா ட்ரைனிங், பாடி ஃபிட்டாக இருக்கணும், அது மாதிரி தான் போனது. நாளடைவில் போக போக இந்த மாதிரி வந்தது, அச்சீவ்மெண்ட் ஆனது. இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும்னாலே உடம்புலாம் வலிக்கும். ஸோ அந்த அளவுக்கு கடினமாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம். அப்போ உங்களுக்கு இந்த ஃபீவர்லாம் வந்தது இல்லையா? அப்போ படிப்படியாக குறைஞ்சிச்சு விட பர்மனெண்ட்டாக க்ளோஸ் ஆனதுன்னு கிடையாது. படிப்படியாக என்னுடைய பாடி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது. அதாவது ஒரு பிரச்சனை தீர்றதுக்காக நீங்கள் ஊஷுவில் போய் சேர்ந்துருக்கீங்க. ஆமாம். ஸோ ஒரு ட்ரைனிங்காக, ஸோ எனக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்னு ஒரு ட்ரைனிங்காக நீங்கள் போய் சேர்ந்துருக்கீங்க. அது நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ற அளவுக்கு கொண்டு நிறுத்திருக்கு. சரி, ஊஷுவை கத்துக்கும் போது நீங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ ஜிம்முக்கே ஒருத்தன் போறானா கை கால் வலிக்கும், இந்த மசில்ஸ் எல்லாம் பொடிச்சுக்கும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ்ல போனா, ஃபுட்பால் போனா விழுந்து ஏந்திரிச்சு அடி வாங்கி பல மிதிகள் வாங்கி இந்த மாதிரி கடந்து வந்திருப்பாங்க. அப்போ ஊஷுவில் நீங்க கத்துக்கும் போது கசப்பான மொமெண்ட், அதாவது இப்போ நீங்க அடிபட்டு இருக்கோம் நிறைய இடத்துல, ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் நடந்தது உங்களுக்கு? கசப்பான மூமெண்ட்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த டைம்ல கசப்பான மூமெண்ட் இருக்கும் தவிர, ஆனால் இந்த டைம்ல அது ரொம்ப இனிமையான மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கு. நிறையா திட்டு வாங்கியிருக்கேன், கோச்சஸ் கிட்ட நிறையா திட்டு வாங்கியிருக்கேன். அவங்க பண்ணுற அளவுக்கு எனக்கு வராது. ஸோ நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தினமும் காலையில் 5 o'clock ஏந்திட்டு இருப்பேன். கிளாஸ் போகணுன்னா 5 o'clock ஏந்தா மட்டும்தான் போக முடியும். போயிட்டு அங்கே வார்ம் அப்ஸ் நடப்பாங்க, ஸ்ட்ரெச்சிங்ஸ் நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் பேசிக்ஸ் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி போக போக எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாச்சு. பர்மனெண்ட்டாக ஸ்டாப் பண்ணிடல, போக போக தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு விஷயத்த செஞ்சாலே கொஞ்ச நாள் செய்வாங்க அதை இன்ட்ரெஸ்ட் வச்சு. ஆனால் திடீர்னு அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இது வேண்டாம், இது பண்ண வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட பிரச்சனை தீரத்துக்காக வந்தீங்க. ஆனால் அது எப்படி நாளடைவில் உங்களுக்கு ஒரு மோட்டிவை கிரியேட் பண்ணிடுச்சு? ஸோ இதை நம்ம அதிகமாக கற்றுக்கணும்ப்பா, இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு ஒரு மோட்டிவ் அது கிரியேட் பண்ணுச்சு? சீனியர்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க, பார்ப்பேன், சும்மா உட்காந்து பார்ப்பேன். ஓ, நம்மளும் இது பண்ணலாம், இது பண்ண முடியும், ஒரு நாள் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ட்ரை பண்ண நாளடைவில்
வந்துச்சு, அவ்வளோதான். சரி, உங்கள் டெய்லி ரூட்டீன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படியே. காலையில் 5 o'clock எழுந்திருப்பேன். கிளாஸுக்கு போனோன்னா 5 o'clock எழுந்திருப்பேன். அப்போ வந்து சண்டே சாட்டர்டே மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். இப்போ தான் நாங்கள் வந்து ரெமோ கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம், டெய்லி கிளாஸ். அப்போ வந்து சண்டே சாட்டர்டே தான் கிளாஸ் ஆரம்பிக்கும். ஸோ சண்டே சாட்டர்டேனால அன்றைக்கி மட்டும்தான் எல்லோரும் தூங்குவாங்க, நிம்மதியாக வீட்டில் தூங்குவாங்க. ஆனால் நாங்கள் மட்டும்தான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து அன்றைக்கி வந்து 5 o'clock எழுந்து காலையில் ரன்னிங் போவோம், வார்ம் அப் பண்ணுவோம், ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு வந்து திருப்பி நார்மல் டேஸில் வந்து 8:30 மணிக்கே கிளாஸ்லாம் முடிச்சிட்டோம். 9 o'clock ½ an hour தான் எங்களுக்கு கேப். அதில் சாப்பிட்டு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுவோம். வந்துட்டு அப்புறமேட்டு ஈவினிங் லைட்டாக சும்மா வார்ம் அப் பண்ணி பண்ணுவோம், இல்லை நம்மளுக்கு வராது அதை ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டு ஹோம் ஒர்க் இருக்கும். நீங்கள் எந்த வயசில் இந்த ஊஷுவை கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? 3rd standardலேருந்து போக ஆரம்பித்தேன். ஓ, அப்போ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஸ்கூலுக்கும் போவீங்க, ஊஷுவும் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி தான் உங்களோட டெய்லி ரூட்டீன்ஸே போச்சு. 3rd standardலேருந்து உங்களுக்கு வந்து ஊஷுவை கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அப்போதுலேருந்து இன்னைய வரைக்கும் டெய்லியும் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு விஷயத்த நம்ம தினமும் செஞ்சாதான் அது வந்து நிறைய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சுட்டு இது வந்து ஒரு பெரிய லெவல் ஆக முடியும் அப்படின்னா ஆக முடியாது. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் கற்றுக்கும் போது பாடியெலாம் கொஞ்சம் ஒத்துக்காது, அதுக்கப்புறம் போக போக அது தானாக செட் ஆயிடுச்சு இல்லை? ஸோ இப்போ ஊஷுவை கற்றுக்கிறனால என்ன பயனாக இருக்கும்? ஸோ ஊஷு கற்றுக்கின்றா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிசிப்ளின் க்ரியேட் ஆகும். ஊஷுனாலே டிசிப்ளின் தான். ஃபோனை பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது. டிசிப்ளின்னா எல்லாமே, டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து பிஹேவியர்லேருந்து எல்லாமே டிசிப்ளின்டாக இருக்கணும். காலையில் 5 மணிக்கு எழுந்துங்கன்னா கரெக்டாக 5 மணிக்கு எழுந்துப்பீங்க. அதனால தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இவ்வளோ விரும்ப ஆரம்பித்தேன். அவ்வளோதான், டிசிப்ளின் உங்களுக்கு வந்துருச்சு அப்போதுலேருந்தே. ஸோ அப்போதுலேருந்தே தினமும் காலையில் எழுந்திரிச்சு தான் இருக்கீங்க. எனக்கெல்லாம் 8 மணிக்கெலாம் எழுந்திருக்கணுன்றதாலே போதும் ஆகிடும். சரி, இப்போ நீங்கள் ஊஷு கற்றுக்கும் போது அங்கே சில மொமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும் பார்த்தீங்களா? கோச் வந்து உங்களை திட்டிருப்பாரு, உங்களை பாராட்டி இருப்பாரு அதிகமாக. கண்டிப்பாக அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். கோச் வந்து ப்ராக்டிஸும் கொடுப்பாங்க, சேம் டைம் எதனா தப்பு பண்ணால் பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம பாடியை வந்து ரொம்ப போக போக ஃபிட் ஆகுமே தவிர வேறு எதுவுமே நெகட்டிவெல்லாம் இதில் இருக்காது. பனிஷ்மெண்ட்னா அவனுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆகணும், மென்டலியாகவும் டெவலப் ஆகணும், சேம் டைம் டிசிப்ளினாகவும் டெவலப் ஆகணும், சேம் டைம் ஃபிசிக்கலாகவும் டெவலப் ஆகணும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக நான் பார்த்துருக்கேனே தவிர வேற மாதிரி இடமே. எதை பண்ணி நீங்கள் அதிகமாக கோச் கிட்ட வந்து பனிஷ்மெண்ட் வாங்கிப்பீங்க? சின்ன வயசில் வேடிக்கை பார்ப்பேன், அதிகமாக பேசுவேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுனால அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. இப்போ ஓரளவுக்கு நானாக தான் இருக்கேன், அவ்வளோதான். அப்போது நிறைய பனிஷ்மெண்ட்லாம் வாங்கியிருப்பீங்க, அப்போது நிறைய பாராட்டுலாம் வாங்கியிருப்பீங்க. அதெல்லாம் எதனால் வாங்கியிருப்பீங்க? ஸோ அதை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள். பாராட்டு கம்மி தான், பனிஷ்மெண்ட்டோட பாராட்டு கம்மி தான். ஆமாம், அதுதான் மொத்தம் சேர்த்து இப்போ வாங்கிட்டு இருக்கீங்கல்ல. ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சா பனிஷ்மெண்ட் வாங்க தான் அதில் கற்றுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நம்ம எந்த அளவு கடுமையாக இருக்கும் எஃபெக்ட் போடுறோமோ அதுக்கு பாடி தான் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும், எப்பவுமே அப்படிதான். சரி, இப்போ ஊஷு வந்து தற்காப்புக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். தற்காப்பை தாண்டி வேற என்னென்னதுக்கெல்லாம் பயன்படும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லுங்கள். பேசிக்காக அதில் நான் சொன்ன மாதிரி டிசிப்ளின் க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாடி வந்து ஹெல்த்தியாக இருப்பீங்க, ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது, ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க, இன்னும் நல்லா போல்டாக இருப்பீங்க. ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக சூப்பராக இருப்படா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். சரி, யூஷுவலாக உங்களோட ஒரு ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா என்ன? ரீசெண்டாக நான் வந்து பிஇடி ரெப்ரசன்ட் பண்ணி ஆல் இண்டியா லெவல் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி 3 bronze வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 கோல்டு மெடல், ஃபுல்லாக லைஃப் கரியர் 10 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கேன் ஸ்டேட் லெவலில். அதுக்கப்புறமேட்டு ஒரு 8 bronze மெடல் வாங்கியிருக்கேன், 8 சில்வர் மெடல் வாங்கியிருக்கேன், 4 bronze மெடல். டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் இருக்கும். மெடல்ஸை கணக்கு பண்ணாலே நான் கணக்கு பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு மெடல்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மெடல் வாங்கியிருப்பீங்களே, ஸோ அது வந்து நீங்கள் எப்போ வாங்கினீங்க? 3rd standardலேருந்து நீங்கள் படிச்சுட்டு வரீங்க, ஃபஸ்ட்டு ஒரு மெடல் வாங்கினேன், இப்போ வாங்கின ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா எப்போ வாங்கினீங்க? அது ஃபர்ஸ்ட் வந்து நான் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் ஒரு bronze. இது வந்து எந்த வயசில்? 5th படிக்க சொல்லுது. 4th படிக்கும் போது எந்த இதுவுமே இல்லை. அப்போ வந்து ஷான்சூன் கிக் பாக்ஸிங் மாதிரி இருக்கும், சேம் ஊஷு தான். ஊஷியில் கிக் பாக்ஸிங் மாதிரி இருக்கும், அதில் வந்து நான் அவ்வளோவா பண்ணதில்லை. அதுக்கப்புறமே டவுலுன்னு இருக்கும் ஊஷுலேயே, அதில் வந்து டாய்ச்சின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி இருக்கும், அதில் வந்து ஒரு bronze. அப்படியே நீங்கள் அப்படியே படிப்படியாக பிரான்ஸ்லேருந்து சில்வர்லேருந்து கோல்டுலேருந்து இப்போ நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் வரைக்கும் போயிருக்கீங்க. இப்போ நேஷ்னல் அச்சீவ்மெண்ட்டில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நேஷ்னல்லே ஃபஸ்ட்டு bronze ஆகிடுச்சு. அப்போ வந்து
எனக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர். இவன் நினச்சாங்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா சும்மா லைட்டாக பண்ணிவிட்டு மட்டும் வாப்பா அப்படின்னா எல்லாம் சொன்னாங்க. ஸோ அப்போ தெரியாது எனக்கு. நான் மெடல் அடிப்பேன்னு நாமக்கல்லே தான் நடந்தது, கேஎஸ்ஆர் இன்ஸ்டியூட்டில். ஸோ அப்போ வந்து எனக்கு டைஃபாய்டு ஃபீவர் இருந்துச்சு. டைஃபாய்டு ஃபீவர் முடிஞ்சு அப்புறமேட்டு உடனே டோர்னமெண்ட். ப்ராக்டிஸும் இல்லை, ஸ்டேட் லெவலில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அதே நாலேஜை வச்சு தான் நான் நேஷ்னல்லையும் பண்ணேன். மாஸ்டரும் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஏன் ப்ராக்டிஸ் வரலன்னு மாஸ்டர் மணி ஃபீவர் மாஸ்டர் சரின்னாரு அவரோ. அதுக்கப்புறமேட்டு எனக்கு தெரியாது ஸ்டேட்டில் என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன இது பண்ணணும், அதே தான் நான் கொண்டு போய் நேஷ்னல்லையோ பண்ணேன். ஒரு பிரான்ஸ் வந்தது. நான் தான் ஃபஸ்ட்டு பிரான்ஸ் அடிச்சது. அப்போது 11 ஈவெண்ட்ஸ் இருக்குது. 11 ஈவெண்ட்ஸ்லையும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருமே இல்லை. என்னோட ஈவெண்ட் தான் 3rd ஈவெண்ட் வரும். நான் 3rd ஈவெண்ட்டில் நான் மெடல் அடிச்ச அப்புறமேட்டுனா தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு மெடலாக வந்தது. இப்போ உங்களால் தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை தான் அப்படின்லாம் இல்லைங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் மெடல் அடித்தேன். இந்த ஈவெண்ட்லேயே மெடல் வராதுன்னு எல்லாரும் எதிர்பார்க்காது தான் அங்கே வந்து நடந்துருச்சு. நான் தான் ஃபஸ்ட்டு பிரான்ஸ் அடித்தேன். அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொன்றா கோல்டு அடிச்சிருக்காங்க, சில்வர் அடிச்சிருக்காங்க, ஒருத்தவங்களே 2 கோல்டு அடிச்சிருக்காங்க, ஒருத்தவங்களே 1 கோல்டு 1 சில்வர் அடிச்சிருக்காங்க. என்னுடைய ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டேட் டோர்னமெண்ட். அப்போது வந்து நாங்கள் வந்து 2nd ரன்னர் அப் வாங்கணும். ஓவரால் 2nd ரன்னர் அப் வாங்கணும் நாங்கள். சரி, இப்போது நீங்கள் இது ஊஷோ கற்றுமோ உங்கள் டிசிப்ளின்ஸ்லாம் நிறைய வந்ததுன்னு சொன்னீங்களே, அப்போது உங்கள் வீட்டிலலாம் அதை பற்றி என்ன சொன்னாங்க உங்களுக்கு? வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் நினைப்பாங்க ஓகே பையன் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கான் அப்படின்னு தான் நினச்சிப்பாங்க. நானே அந்த மாதிரி நினச்சிருக்கேன். சரி ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக வந்துட்டோம். வீட்டில் அப்போ எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நடந்துருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மெடலை ஒரு ஹை லெவலில் மெடல் அடிச்சுட்டு நீங்கள் உங்கள் கோச் கிட்ட போய் முதல்ல காமிக்கும் போது அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு? அந்த மொமெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? கங்க்ராச்சுலேஷன் சொன்னார். நான் காலில் போய் இருந்தேன். ரவி மாஸ்டர் தான். ஓகே இன்னும் நல்லா அச்சீவ் பண்ணணும், இதை விட கோல்டு சில்வர் நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 10ன்னு சொல்ல வச்சா இந்த லெவலுக்கு வந்தது. ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன் தான் எல்லாருக்குமே கிடைக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ எனக்கும் ஊஷுவை கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணுறது, எப்படி கற்றுக்கிறது, ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கலாம் தெரியல. ஸோ எனக்கு ஒரு மோட்டிவ் வரணும்னா நீங்கள் ஒரு 4 வார்த்தை என்ன சொல்லுவீங்க? ஊஷுவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை விடக்கூடாது. அந்த ரொட்டீனை நீங்கள் விடக்கூடாது. அந்த பார்ட் ஆஃப் லைஃப் நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்றாங்களே அந்த மாதிரி கொஞ்ச நாள் வச்சு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஊஷு கற்றுக்க முடியும். போரிங்காக இருக்கும், ரொம்ப நாளாக இதே பேசிக் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப நாளாக இதே வார்ம் அப் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் விட முடியாது. அந்த மாதிரி இருந்ததுனால தான் நாங்கள் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் ஒன்றுமே வந்திருக்காது. வார்ம் அப் ஒரு ஸ்ட்ரெச்சிங் திருப்பி செய்யறதுனால தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஈவெண்ட்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் நிறைய படத்துலலாம் பார்த்துருக்கேன். இந்த கராத்தே இதெல்லாம் கற்றுக்கும் போது தண்ணியை தூக்கிட்டு 100 படி ஏற சொல்லுவாங்க, டயர் எப்படி தூக்கி உருட்டி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராக்டிசஸ் இருக்கும். நீங்கள் ஊஷுவில் நீங்கள் எந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுவீங்க? அந்த மாதிரி வந்து ஷாலின்ல தான் நடக்கும். அது வந்து அட்வான்ஸ்டு. அங்கே வந்து ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங் தான் மெயின். நெக்ஸ்ட் வந்து வார்ம் அப் நடக்கும். லெக்ஸுக்கு தான் அதிகமாக ஒர்க் அவுட் தருவோம் நாங்கள். அப்பர் பாடியை விட லோயர் பாடி வந்து அதிகமாக ஒர்க் அவுட் தரும். அதுக்கப்புறமேட்டு பேசிக்ஸ் நல்லா பண்ணனா இவன் எந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் இருந்தால் எந்த லெசனுக்கு சூட்டபிள் ஆவான் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஒழுங்காக இருக்கணும். எல்லாமே பேசிக் காமன் தான். ஸோ அதுலேருந்து தான் ஒவ்வொரு கேட்டகரியாக ஒவ்வொரு லெசனாக பிரித்து ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ கஷ்டமாக இருக்கும் போலியே கற்றுக்கிறது. ஆமாம். இப்போ ஒரு லேமேன் ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஊஷு கற்றுக்கணும், இல்லை எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் நான் சொல்கிறேன் கற்றுக்கணும் இருந்தால் 4 years அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து போனால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் உடனே போனா இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச்சிங்ஸ்லாம் இருக்காது, அந்த பாடி ஃபிட்னஸ் இருக்காது. வயசுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களால் உருவாக்க முடியும், எங்களால் ட்ரெயின் பண்ண முடியும். 4 years ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பண்ணதான் உங்களுக்கு அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும், உங்களுக்கு அந்த ஸ்டாமினா கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஊஷியை கற்றுக்கணும்னா சின்ன வயசுலேருந்து அதுதான் சொல்கிறேன். 3rd ஸ்டாண்டர்டில் நானே அதே கம்மி. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்துலாம் சில பேர் கற்றுருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு 19 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து ஊஷுவை கற்றுக்கணும்னு இப்போ ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இப்போ நான் எப்படி கற்றுக்கிறது? இப்போ நான் கற்றுக்கினா என் உடம்பு ஒத்துழைக்குமா? கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் தினமும் பண்ணணும். தினமும் டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டம். டெய்லி ஒரு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? நார்மலாக ஒரு டெய்லி 1.5 hour பண்ணாலே போகிறோம். டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் போட்டு. ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour பண்ணால் போகிறோம். மார்னிங் வந்து மினிமம் பேசாமல் வேடிக்கை பார்க்காம 1.5 hour ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவே கஷ்டம் பசங்களுக்கு. ஒரு நார்மல் மேன் எடுத்திங்கன்னா அது கஷ்டம். 1.5 hour கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். வார்ம் அப்லேருந்து, ஸ்ட்ரெச்சிங்ஸ்லேருந்து, வெயிட் ட்ரைனிங்லேருந்து கஷ்டம். ஆனால் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான்
முடியும். சரி, ஃபுட்டுலாம் எப்படி எடுத்துக்குது? இப்போ ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டு இந்த விஷயத்த பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டா தான் ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போது ஃபுட்டுலாம் நான் இதுக்கேற்ற மாதிரி நான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமா, இல்லை நார்மலாக எப்பவும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாமா, எப்படி அது? நார்மலாக எப்படியோ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம். நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் காலையில் 2 பாதாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு ரன்னிங் ஓடுங்க. ரன்னிங் ஓடினாலே உங்களுக்கு அந்த ஸ்டாமினா வரும். காலையில் மீல்ஸ் கீரையோ சாதமோ பருப்பு சாதமோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். நைட்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். நைட்டு பனானா ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டாலே ஹெல்த்தியாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குன்னு இல்லை, நார்மல் பர்சன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே ஹெல்த்தியாக இருக்கும். அப்போது ஜங்க் ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலான்னு சொல்கிறீங்க? ஆமாம், சாப்பிட்லாம், ரொம்ப சாப்பிடக்கூடாது, அதுலேயே போயிடக்கூடாது, அடிக்ஷன் ஆகக்கூடாது, அதுலேயே சாப்பிட்லாம், அவள்லாம் ஒடுக்கிக்கணும். இப்போ ஊஷுவை நான் கற்றுக்கணும்னா இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும், உங்கள் பாடி இந்த மாதிரி ஃபிட்னஸாக இருக்கணும், அந்த மாதிரி எதனா இருக்குங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அப்டாமன் இருக்கவே கூடாது, ரொம்ப பெல்லி ஃபேட்டாக இருக்கக்கூடாது, அப்டாமன் இருக்கக்கூடாது. ஊஷுனாலே மெயின் ஸ்ட்ரெச்சிங்ஸ் தான். அது தாண்டி ஸ்ட்ரெச்சிங்ஸ் தாண்டி வெயிட் ட்ரைனிங், லெக்ஸில் வெயிட் நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து ஜம்ப்ஸ்லாம் பண்ண முடியும், கிக்ஸ்லாம் அப்போ தான் நல்லா பண்ண முடியும். தற்காப்பு கலை அப்படின்னா நிறைய இருக்குது. இப்போது மார்ஷல் ஆர்ட்ஸ், கராத்தே, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குல்ல. மற்ற கலைகளை கம்பேர் பண்ணும்போது ஊஷுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன இருக்கும்? நார்மல் பாடி எக்ஸசைஸ் மோடி ரெண்டுமே காமனாக தான் இருக்கும், ரொட்டீன்ஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும். பட் ஊஷு பொறுத்த வரைக்கும் அது வந்து தனி ஜேர்னல், அது வந்து தனி ட்ராக்கு. ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ் இருக்குது. நாங்கள் வார்ம் அதை சொல்லி கொடுத்துருவோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், இந்த எக்ஸசைஸ்க்கு இந்த ஜாயின்ஸ் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், இது வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து தினமும் பண்ணணும், இது பண்ணாமல் நெக்ஸ்ட்டு போகக்கூடாது அப்படின்னு நாங்களே வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங்ஸில் இருக்கும்போது நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேட்டு லெசன்ஸ் வந்து ஆக்சுவலாக அவங்க பாடிக்கு என்ன லெசன்ஸ் வருது அதுக்கு தகுந்தாப்புல பசங்களுக்கு சொல்லி கொடுப்போம். இப்போ ஊஷு ஒவ்வொருத்தரும் கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும். இப்போ நான் கற்றுக்கணும்னு நினச்சேன்னா எங்கெங்கெல்லாம் அதை பயன்படுத்தலாம், இதனால எனக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்? ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பீங்க. இந்த வேலையை செய்யணுன்னா அந்த வேலை வந்து கரெக்டாக செய்வீங்க, செய்யாமல் இருக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னுக்குள்ளே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி க்ரியேட் ஆகும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கம்பல்சரி கிடைக்கும். நார்மல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கம்பல்சரி முக்கியம், அது வந்து உங்களுக்கு அதிகமாகும். சரி, இப்போ ஆண்கள் மட்டும்தான் இந்த ஊஷுவை கற்றுக்க முடியுமா, இல்லை பெண்களும் இதில் வந்து கற்றுக்க முடியுமா? இல்லை, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி பாய்ஸோட கேர்ள்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னோட ஜூனியர்ஸ் கூட இன்னும் நிறையா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ட்ரெயின் இருக்கிறது. இப்போது நீங்கள் இவ்வளோ கற்றுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாருக்குன்னா ஊஷு வந்து கற்றுக் கொடுக்குறீங்களா? என்னுடைய கோர் ஈவெண்ட் எதுவோ அது நான் பசங்களுக்கு சொல்லித்தருவேன். அது இல்லாமல் பேசிக்ஸும் பசங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். நிகழ்ச்சிக்கு முன்னாடி நம்ம பேசும்போது சொன்னீங்க ஜட்ஜாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ அது வந்து நீங்கள் எப்படி கிடச்சிது? ஆக்சுவலாக ஜட்ஜ்னா மாஸ்டர் தான் சொன்னார், இந்த மாதிரி 2022 அப்போ ஒரு ஜட்ஜிங் ட்ரைனிங் இருக்குடா. இல்லை மாஸ்டர், எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு மாஸ்டர்னா. பரவாயில்ல, போயிட்டு வா, எக்ஸாம் முடிஞ்சு அப்புறமேட்டு போயிட்டு வா அப்படின்னாங்க. சரிங்க மாஸ்டர் என்ன. அதுக்கப்புறமேட்டு அங்கே போயிட்டு புதுசாக ஆல்ரெடி நாலேஜ் இருக்குது, இன்னும் அட்வான்ஸாக நாங்கள் கற்றுக்கணும். ஸ்கோர்ஸ்லாம் எப்படி போடுறாங்க, மார்க்ஸ்லாம் எப்படி போடுறாங்க, என்ன மாதிரியான ஜட்ஜ், என்ன டைப்பான ஜட்ஜ்லாம் இருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதிகமாக கற்றுக்கிட்டோம். சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொன்னீங்க. இப்போ ஊஷுவில் ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஊஷுவில் வந்து 2 பார்ட் ஆஃப் கேட்டகரி பிரியும். டவுலுன்னு சொல்லிட்டு ஒன்று, டவுலு என்ன சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து சாண்டா ஷான்ஷூன்னு இருக்கும். ஷான்ஷூனா கிக் பாக்ஸிங் மாதிரி இருக்கும், 2 பேர் ஃபைட் பண்ணுறக்கு ரியல் ஃபைட் இருக்கும். ஆனால் டவுலுல அந்த மாதிரி கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஊஷு போர்டு வந்து சர்டன் ஈவெண்ட்ஸ் வந்து கோரியோகிராஃப் பண்ணிருச்சு. ஸோ அதை மட்டும்தான் அவங்க செய்யணும். டைம் லிமிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஜட்ஜ்லேயே 2 ஜட்ஜாக பிடிவாங்க. குவாலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் சேர்த்து 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வரப்பே 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒவ்வொரு மிஸ்டேக்காக பண்ண சொல்ல மிஸ்பேலன்ஸு, ஸ்டான்ஸ் ஒழுங்காக உக்காரல, உங்களுக்கு வந்து ரிடம் வரல, ஸ்டைல் வரல, ஒவ்வொரு மார்க் ஒவ்வொன்றுக்கும் டிடெக்ட் பண்ணுவாங்க. வெப்பன்ஸ் கீழே போட்டால், இல்லை அரேனா விட்டு வெளியே போனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிடெக்ஷன் இருக்கும், ஒவ்வொரு டிடெக்ஷன் கோட் இருக்கும். இப்போ வெப்பன் ட்ராப் பண்ணால் 3 பாயிண்ட்டு, பிரேக் பண்ணால் 2 பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கேற்றாப்புல பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வருவாங்க. குறைச்சிட்டு வரப்போ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் 5 அவுட் ஆஃப் எவ்வளோ, இதை கம்பைன் பண்ணி மெயின் ஜட்ஜ் இப்போது மெயின் ஜட்ஜிலேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மார்க் கரெக்டா அப்படின்னு பார்ப்பாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க மெயின் ஜட்ஜ். 4 ஈவெண்ட்ஸ் ஒரு ஈவெண்ட் இருக்கும். 1.20 மினிட்ஸில் ஒரு ஈவெண்ட் இருக்கும். அதுக்குள்ளே தான் அவங்க லெசன் முடிப்பாங்க. ஸோ அதை தாண்டி முடித்தாலும் கம்மியாக முடித்தாலும் மார்க் ரெடியூஸ் ஆகும், சேர்த்து ஃபைனல் ஸ்கோர் வரும். இப்போது ஊஷு வந்து மற்றவங்க கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. எந்த மாதிரி அகாடமியில் போய் சேர்ந்தா ஊஷு வந்து
எளிமையாக கற்றுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஊர்லேயே ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா இல்லை வெளியே போய் கற்றுக்கணுமா? இல்லை அப்படி இல்லை, நம்ம ஊர்லேயே சொல்லிட்டாங்க. வெள்ளூர் லயன்ஸ் கிளப் இருக்குது, அங்கே நாங்கள் தான் இது பண்ணுறோம், மாஸ்டர் தான் பண்ணுறாரு. அப்புறமேட்டு அப்படி இல்லைனா வெங்கடேஸ்வரா ஸ்கூல், அங்கேயும் நாங்கள் தான் பண்ணுறோம். சாட்டர்டே சண்டே டியூஸ்டே தேர்ஸ்டே வந்து நாங்கள் வந்து லயன்ஸ் கிளப் யூஸ் பண்ணுவோம். மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே இந்த டைம் அப்போது நாங்கள் வெங்கடேஸ்வரா ஸ்கூல் அங்கே வந்து மாறி மாறி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போது ஊஷுலேயே பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போது நீங்கள் வந்து 2 கேட்டகரியுமே நல்லா கற்றுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை அதில் எதனா ஒரு கேட்டகரியில் ஒரு நான் பெஸ்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க? ஊஷுலேயே 2 கேட்டகரி இருக்குது, டவுலு ஒன்று சாண்டான்னு சொல்லிட்டு. சாண்டா வந்து நான் 1 வருஷம் தான் ட்ரைனிங் பண்ணேன், சின்ன வயசில் ஃபஸ்ட்டு அதுதான் பண்ணேன், சாண்டா தான். அதுக்கப்புறமேட்டு சரி நம்மளுக்கு வந்து இது வராது, அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம சோலோ பர்ஃபார்மன்ஸ் டவுலில் வந்து மொத்தம் 3 இருக்குது. நார்டன் லாங் ஃபிஸ்ட், சடன் ஃபிஸ்ட், ஷேடோ ஃபைட்டுன்னு சொல்லிட்டு. இது மூமெண்ட் இங்கிலீஷ், சைனீஸில் வந்து ஷான்குவான், நான்குவான், டாய்ச்சியில் தான் வந்து இப்போ நான் வந்து என்னுடைய கோர் ஈவெண்ட்டு. இதில் வந்து நான் கொஞ்சம் பெட்டர் ட்ரைனிங் இருக்குது. டாய்ச்சின்னா மூவிங் யோகா, நீங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா யோகாவில், அதே மாதிரி நீங்கள் மூமெண்ட்ஸில் பண்ணுவீங்க. அது வந்து சாஃப்ட் அட்டாக்ஸ் வரும், பட் எஃபெக்ட் வந்து ஹார்டாக இருக்கும். இந்த கேட்டகரி இப்போது ஷவுலுன்னு ஏதோ பேர் கூட எனக்கு வாயில் நுழையிலப்பா, ஆனால் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த கேட்டகரிக்கும் அந்த கேட்டகரிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? சாங்கோன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அது வந்து சடன், நார்டன் லாங் ஃபெஸ்ட். நார்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிமாலயா, ஸோ அதில் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ண முடியாது. இதே சடனில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலப்பரப்பு நார்மலாக இருக்கும், அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஸோ இதை வந்து நான் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டைகர் ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. டைகர் அதாவது குடிச்சா எப்படி இருக்கும் நிலமே அதுன்னு, ஸோ அதை வந்து அங்கே பண்ண முடியாது, சடன் ஃபெஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து தான் சவுட்டன் மாட்டி அங்கே பண்ண முடியும். ஸோ டாய்ச்சின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஷேடோ ஃபைட், 2த்துக்குமே நடுவில் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஊஷுலேயே இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் கற்றுக்க தொடங்குறவங்க, கற்றுக்கிட்டு இருக்கவங்க, கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க, அவங்களுக்கு வந்து நான் இந்த ஒரு மோட்டிவேஷனால் இந்த ஒரு வார்த்தைகளை சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? கற்றுக்க போகிறவங்க, கற்றுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே நான் காமனாக சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து தினமும் பார்ட் ஆஃப் லைஃப் வச்சுக்கணும். நான் இதுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து மல்டிபிள் ஈவெண்ட்ஸ், மல்டிபிள் டிசிப்ளின்ஸுக்கு போகக்கூடாது. ஒரு டிசிப்ளின் எடுத்தோன்னா அது மூலயமா நீங்கள் போகணும். ஸ்டடீஸும் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி 2மே வந்து நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி போகணும். போனால் மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து நம்ம கரியர் வந்து அச்சீவ் பண்ண முடியும். நான் ஸ்டடீஸ்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் தரேன், இதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் தரேன் அப்படின்னு சொல்லி வெவ்வேறு டைரெக்ஷனில் போகக்கூடாது. 2த்துலேயுமே இருக்கணும். ஸ்டடீஸ் இருந்தால் தான் அச்சீவ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு வேல்யூபிள். வெறும் நான் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் மட்டுமே பண்ணுறேன், ஸ்டடீஸ் விட்டுறேன் அப்படின்னா வேலை கிடையாது. 2மே இருந்தால் மட்டும்தான் லைஃப்பில் வந்து பண்ண முடியும். ப்ராக்டிஸ், தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும், டிசிப்ளின்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு நான் நிறைய கற்றுக்கிட்டது என்னென்னா, மனுஷன்னா டிசிப்ளினாக இருக்கணும். அது வந்து ஊஷுவாக இருந்தாலும் சரி, நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரி, டிசிப்ளினுங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தினமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். உனக்கு உடம்பே சரியில்லைனாலும் இது பண்ணுடா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி எதனா ஒன்று பண்ணணும், எதனா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் எனக்கு வேற விஷயங்கள்லாம் இருக்குது, எனக்கு வந்து காலையில் வந்து நான் வெளியே போகணும், ஃபங்க்ஷன் போகணும், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட இதை வந்து நான் தவற விடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஒரு நல்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் உங்கள் லெவலுக்கு, அதை விட இன்னும் பெரிய லெவலுக்கு அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணணும்னா தினம் அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஓகே, இது வந்து ஒரு பெரிய மோட்டிவாக இருக்குது. ஊஷு பண்ணுறவங்களுக்கும் சரி, இதை பண்ணாதவங்களுக்கும் சரி, பண்ண கற்றுக்கிறவங்களுக்கும் சரி, இது வந்து ஒரு நல்ல மோட்டிவ் தான். சரி, ஓகே, ஊஷுவை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, இன்னும் மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நேர்களே, ஊஷுவோட சாம்பியன்னு சொல்லலாம். அவர் வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிக்கினாரு, நிறைய வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ தற்காப்புக்காகவும் மட்டும் அல்லாமல் வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கும் ஊஷு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கினாரு. இதில் நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் வந்து இதில் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தினமும் ஃபாலோ பண்ணுங்கள். ஊஷு கற்றுக்காதவங்களும் சரி, இவர் சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்பும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். தன்ராஜுக்கு ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8ல் விஐடி அச்சீவர்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே ஜீவன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.